வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 மணி நேரம். பச்சரிசி புழுங்கரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த தோசை புளிக்க வைக்காமல் உடனே செய்கிறதுனால ஒரு கரண்டி தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். இட்லி மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி தோசைக்கு அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். அரிசி ஊற வச்சுட்டா சட்டுன்னு அரைச்சி உடனே தோசை ஊற்றிடலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சா தான் நல்லா உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா ஆயில் சேர்த்து வேக விடலாம். இப்போது நல்லா தோசை வெந்துடுச்சு. நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.